அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் மு. செந்தில் பாபுவின் வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சித்திரை மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். பொறுமையுடனும் நிதானத்துடனும் முடிவுகளை மேற்கொள்ளக்கூடிய மகர ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தில் புதன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் மகர ராசி அன்பர்களுக்கு தாய் மற்றும் மனைவியின் மூலமாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். வாகனங்களாலும் நல்ல வருமானம் வரும். சில மகர ராசி அன்பர்களுக்கு மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் நிலபலன்களின் சேர்க்கையும் ஏற்படும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். சிறப்பான இன்ப அனுபவங்கள் உண்டாகும். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. பிரிந்திருந்த நண்பர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள். வீடு வாங்கலாம், புதுமனை குடி போகலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில மகர ராசி அன்பர்களுக்கு தோற்றத்தில் இருந்த பொலிவு குறையும். கர்வமும் ஆற்றலும் போய்விடும். சில அன்பர்கள் நேர்மையான வழியில் சம்பாதிக்கப்பட்ட பொருள்களையும் கூட இழப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. கல்வி பயிலும் மாணவர்களுக்கு படிப்பின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெறுவீர்கள். பெண்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். யாருக்கும் தற்சமயம் வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஏப்ரல் மாதத்தில் 18, 19 மற்றும் 20ஆம் தேதிகள் வருகின்றது. மகர ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கும். எனவே சரியான அளவில் திட்டமிட்டு நடந்து கொண்டால் மட்டுமே தங்களது பொருளோ அல்லது தனமோ விரயமாவதிலிருந்து காப்பாற்ற இயலும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வேலையின் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். திட்டமிட்டு செயல்படுங்கள், இல்லையெனில் அவைகள் வீண் அலைச்சல்களாக மாறிவிடும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். சித்திரை மாதத்திற்கான சுப தினங்களாக ஏப்ரல் மாதத்தில் 14, 15, 16, 17, 23, 24, 25, 26, 27 மற்றும் 30ஆம் தேதிகளும், மே மாதத்தில் 1, 5, 6, 11, 12 மற்றும் 13ஆம் தேதிகள் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி பகல் முதல் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி இரவு வரை சந்திராஷ்டமம் உண்டு. குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். துர்க்கை வழிபாடு தங்களது சிறப்பினை தரும். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள சித்திரை மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். ஏப்ரல் மாதத்திற்கு 15ஆம் தேதி சித்திரை மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமையும், ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், ஏப்ரல் மாதத்திற்கு 22ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 9ஆம் தேதி திங்கட்கிழமையும், ஏப்ரல் மாதத்திற்கு 26ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், மே மாதத்திற்கு 4ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 21ஆம் தேதி வியாழக்கிழமையும், மே மாதத்திற்கு 5ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், மே மாதத்திற்கு 6ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 23ஆம் தேதி திங்கட்கிழமையும், மே மாதத்திற்கு 13ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 30ஆம் தேதி திங்கட்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. சித்திரை மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது மே மாதத்தில் 11ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஏப்ரல் மாதத்தில் 14ஆம் தேதியும் மே மாதத்திற்கு 13ஆம் தேதியும் வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஏப்ரல் மாதத்தில் 19ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது ஏப்ரல் மாதத்தில் 21ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது ஏப்ரல் மாதத்தில் 27ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஏப்ரல் மாதத்தில் 29ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது
மே மாதம் 4ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது மே மாதத்தில் 5ஆம் தேதி வருகின்றது. சித்திரை மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது மே மாதத்தில் 8ஆம் தேதி வருகின்றது. சித்திரை மாதத்திற்கான அமாவாசை திதியானது மே மாதம் 7ஆம் தேதி வருகின்றது. சித்ரா பௌர்ணமியானது ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. சித்திரை மாதத்திற்கு 10ஆம் தேதி, ஏப்ரல் மாதத்திற்கு 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 8:54 முதல் காலை 9:30 வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. சித்திரை மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: மேச ராசியில் சூரியன் அமர்ந்தும், கன்னி ராசியில் கேது பகவான் அமர்ந்தும், கும்ப ராசியில் சனி பகவான் அமர்ந்தும், மீன ராசியில் ராகு பகவான் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். செவ்வாய் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி பகல் வரை கும்பராசியில் அமர்ந்தும், ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி பகல் முதல் மீனராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். புதன் மே மாதம் 7ஆம் தேதி அதிகாலை வரை மீனராசியில் அமர்ந்தும், மே மாதம் 7ஆம் தேதி அதிகாலை முதல் மேசராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி மாலை வரை மேசராசியில் அமர்ந்தும், மே மாதம் 1ஆம் தேதி மாலை முதல் ரிஷபராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி இரவு வரை மீனராசியில் அமர்ந்தும், ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி இரவு முதல் மேசராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.